ஹலோ எவ்ரி ஒன். இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 பெயிண்டிங் வீடியோஸ் நான் போட்டிருந்தேன். அந்த மெர்சிடிஸ் எஸ் கிளாஸோட அந்த டோர் அண்ட் பேனல் பெயிண்டிங்காக இருக்கட்டும், இல்லை அந்த டெஸ்லாவோட டச்சப் பெயிண்டிங், அப்பப்போ இந்த வீல் கேலிப்பர் பெயிண்டிங்லாம் ஒரு ஷார்ட்ஸில் நான் போட்டுட்ருக்கேன். பட் இதெல்லாம் பார்த்துட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னோட பர்சனல் இன்பாக்ஸில் என்ன கேட்டாங்கன்னா, நீங்கள் ஏன் ஒரு ஃபுல் பாடியை வந்து ஒரு டெமோ மாதிரி காமிக்கக்கூடாது, அதாவது ஃபுல் பாடி பெயிண்டிங்கை வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நீங்கள் காமிக்கலாங்க அப்படின்னாங்க. அதுக்கு தான் இந்த வீடியோ. பாடி ஷாப்பை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே பிஸி தாங்க. ஒரு சின்ன ஒரு பேனல் பெயிண்டிங்லேருந்து ஃபுல் பாடி பெயிண்டிங் வரைக்கும் அது பாட்டுக்கு கண்டினியூஸாக ரன் ஆகிட்டே இருக்கும். ஆனால் ஒரு சில மாடலை தான் உங்களுக்கு நான் காமிக்கணும் அப்படின்னு தோணும். அப்படி ஒரு மாடலோடு தான் நான் வந்திருக்கேன். இந்த மாடலுக்கு இங்கே மட்டும் இல்லை, வேர்ல்டு ஃபுல்லாகவே ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. அப்படி ஒரு மாடலை நம்ம கீழே போய் அது என்ன மாடல் அப்படிங்கிறத நான் ரிவீல் பண்ணுறேன். உங்களுக்கே அது பெரிய சர்ப்ரைஸாக கூட இருக்கலாம். வாங்க கீழே போவோம். நான் மேலே சொன்னேன் இல்லைங்களா, ஸோ இந்த கார் இல்லை, ஆனால் இந்த கார், பட் ரெண்டுமே ஒரே மாடல் தான். ஃபோர்ட் மஸ்டாங் GT 2016 மாடல் நினைக்கிறேன். இதுதான் வந்து ஃபுல் பாடி பெயிண்டிங் வந்துச்சு. இது வந்து சும்மா ஒரு எலக்ட்ரிக் ஒர்க் ரொம்ப நாளாக போயிட்டு இருக்கு. ஐ திங்க் இதுவும் ஒரு 1 வீக்கில் வந்து முடிஞ்சிடும். இந்த காரை பற்றி நம்ம நிறைய பேசலாங்க. இட்ஸ் ட்ரூ அமெரிக்கன் ஐகான் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஸ்டைல். நிறைய ரேசர்ஸ் அண்ட் டியூனரோட ஒரு ஆல் டைம் ஃபேவரேட்னா இதுதான். டியூனிங்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இது ஒரு எண்டே கிடையாது. ஒரு எண்ட்லெஸ் பாசிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இந்த காருக்கு இருக்குது. அதே மாதிரி 1965 லான்ச் பண்ணாங்க. மோர் தென் 140 கண்ட்ரீஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. பவரை பற்றிலாம் கேட்கவே வேணாம். 5 லிட்டர் V8. ஒரு பீரியடில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்போர்ட்ஸ் கூப்பே அந்த கேட்டகரியில் வந்து ஒரு பெஸ்ட் செல்லிங் அவார்டு வந்து பேக் டு பேக் வந்து வாங்கிக்கிட்டே இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு அமேசிங்கான கார். நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபியூச்சர்னா அந்த லைன் லாக் ஃபியூச்சர் அப்படிம்பாங்க. அந்த ஃப்ரண்ட் வீலை மட்டும் ஹோல்ட் பண்ணிட்டு, அதாவது ஸ்டாப் பண்ணிட்டு ரியர் வீலை வந்து ஸ்பின் பண்ணுவாங்க, அந்த பர்ன் அவுட் பண்ணுறது. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதை பற்றி நம்ம தனியாக பேசலாம். நிறைய கண்டென்ட் இருக்குது இந்த மாடலை பற்றி பேசுகிறதுக்கு. பட் பெயிண்டிங்கு தான் இது வந்துச்சு. அதில் என்னென்ன ப்ராசஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க நம்ம திருப்பி மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.
ஸோ இந்த பெயிண்டிங் ப்ராசஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸ்டேஜ் வைஸ் நாங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தோம், என்ன பண்ணோம் அப்படின்னு. நிறைய பேர் என்கிட்ட கேட்டது இதுதான், ஒரு ஃபுல் பாடி பெயிண்டிங்கை வந்து ஒரு டீட்டெயில்டாக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ இந்த கண்டென்ட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது மாதிரி வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, see you, thank you, bye bye, ஜெய் ஹிந்த்.